Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, I want to give thanks for all the pastors. பரலோக பிதாவே, எல்லா போதகர்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Thank you that you are such a good God. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட நல்ல தேவனா இருக்கிறீர். And let your spirit continue to minister to us. ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வீராக. For you are so good. ஏனென்றால் நீர் மிகவும் நல்லவராய் இருக்கிறீர். Release, Lord, your anointing and teach us how to have wisdom in your ministry. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேலே விடுவிப்பீராக. உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. ஆமென். This morning, I want to share this topic called the loss of anointing. அபிஷேகத்தை இழக்கும்போது என்கிற தலைப்பின் மத்தியிலே நான் உங்கள் மத்தியிலே இந்த காலவேளையிலே பேச விரும்புகிறேன். One of the reason is because uh, for us to be effective ministers, or should I say that for us to be a person who carry God's presence, you need to pursue something called anointing. தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிறதான நாம் விசேஷமாய் கர்த்தருக்கான ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் இந்த அபிஷேகத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And God loves to demonstrate his power through a faithful servant. தம்முடைய உண்மையுள்ள ஊழியக்காரன் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். So it is totally alright for every pastors to really put in effort to get the anointing of God in our ministry. ஆகவே போதலாகிய நாம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மிக அவசியமான காரியமாய் காணப்படுகிறது. So, but the issue is somehow along the way in the ministry, we lost our cutting edge, we lost our anointing. ஆனால் இங்கு விஷயம் என்னவென்றால், இந்த அபிஷேகத்தை அநேக நேரத்திலே நாம் இழந்து விடுகிறவர்களாயும், அபிஷேகத்திலே நாம் குறைபட்டு போனவர்களாயும் நாம் காணப்படுகிறோம். So this morning I want to touch on this subject. ஆகவே இந்த காலவேளையிலே இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். The very first things that in the ministry we must learn to be like Mary instead just being a Martha that always in the ministry. நாம் ஊழியத்தில் இருக்கும்போது இந்த மரியாளை போல நாம் காணப்பட வேண்டுமே தவிர மார்த்தாளை போல நாம் காணப்படக்கூடாது. In Luke chapter 10 verse 39, we know the story that Jesus visits their home. அங்கு லூக்கா 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய வீடை போய் அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். And verse 39 says that, and she, Martha, had a sister called Mary, who sat at the Lord's feet and listened to his teaching. அந்த வீட்டுக்கு போகும்போது 39வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று. But Martha was distracted with much serving, and he went up to him means Jesus, and said, Lord, do you not care that my sister has left me to serve alone? Tell her then to help me. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில், அதாவது இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். But the Lord answered her, Martha, Martha, you are anxious and troubled about many things. I couldn't hear your voice. Pastor Daniel Vijayakumar. Yes, Pastor. Yeah, Pastor, could you hear me, Pastor, now? Say again. Can you able to hear me, Pastor, now? Okay, now I can hear. Just now the sound just stopped. Okay. இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Amen. And then, but one thing is necessary. Mary has chosen the good portion, which will not be taken away from her. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்.
In this story, sometimes we like to say, oh, we shouldn't serve so much, we should spend time with the Lord. But do you know that there are both uh, people who serve the Lord in all their hearts and kept their anointing all their days? பாருங்க, இந்த சம்பவத்தில பார்க்கிறோம், நம்ம எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு தேவனுடைய பாதப்படியில் தான் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்டதான கண்ணோட்டத்தை உடையதா இருந்தாலும், தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும், அவருக்கு செய்ய வேண்டியதை செய்து அந்த அபிஷேகத்தை நம்மில் இருக்கிறதை நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். But here we will see that Jesus praised Mary for she has chosen the good portion, the thing that is most precious. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத அந்த வெளியேறப்பெற்ற நல்ல பங்கை தெரிந்து கொண்டது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அவளை இங்கு போற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். And even God, even Jesus will not take away her portion because she chose to sit before Jesus Christ. ஏ pardon pastor? Because she chose to sit before Jesus Christ. ஏனென்றால் அவர் தேவனுடைய பாதத்தில் இயேசுவின் பாதப்படியிலே அமர்ந்திருப்பதை அவர் தெரிந்து கொண்டாள். Amen. So we want to start something in general. I believe that everyone should know. பொதுவான இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் எல்லாரும் இதை குறித்து நாம் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். There are three different elements that we should able to distinguish. இந்த 3 விதமான காரியத்திலே காணப்படுகிறதான வித்தியாசங்களை நாம் நன்கு அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். First one is grace. முதலாவது கிருபை குறித்ததா இருக்கிறது. You see, grace also called charis in Greek means is a gift, is a favor. அந்த கிருபை என்பது நம்ம மேல் பாராட்டப்படுகிற ஒரு இரக்கமா இருக்கிறது. கிரேக்க வார்த்தையில கைரோஸ் என்று சொல்லுகிற பதம் அங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரிஸ் என்கிற பதம். Grace can appear in very different situations, such as saving grace. Salvation is a grace. God's helping you, God provide you, that is also grace. கிருபை என்பது பல தரப்பட்ட சூழ்நிலையின் தக்க விதத்தில் அதற்கான வித்தியாசங்களையும் அதன் தோற்றங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பிலே தேவனுடைய கிருபை அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And maybe God has favor on you. Whatever you do, you see the things are so smooth, are so blessed. You're blessed. That is also called grace. தேவனுடைய கிருபை நம்மில் இருப்பது நிமித்தம் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்கிறார். அவர் நம்மேல் இரக்கமா பற்றுதலா இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான கிருபை நம்மேல் இருப்பது நிமித்தம் இது செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. To put it another way around, to say that grace is something you cannot earn. Is God giving to you freely. இந்த கிருபை என்பது நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அல்ல. நம்மாலே சம்பாதிக்க முடியாத காரியம் தேவனாலே இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. The second one is called gifts. Gifts is given to us by God, and these gifts come with responsibility and commissioning. பாருங்க, இந்த இரண்டாவது காரியம் இந்த வரங்களை அல்லது வெகுமதி என்று நாம் சொல்லலாம். வரங்களை குறித்த காரியம். இந்த வரங்களை தேவன் எதற்காக கொடுக்கிறார் என்றால், அது தேவன் நமக்கு கொடுக்கும்போது அதனோடு கூட சேர்ந்து நமக்கு ஒரு பொறுப்பையும் கட்டளையும் சேர்த்து கொடுக்கிறார். இரண்டாவதாக அந்த வரங்களின் காரியம். Some people have the gifts of healing, some people have the gift of teaching, some people have the gifts of prophesying. ஒரு சிலருக்கு சுகமளிக்கிற வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், இப்படி பலதரப்பட்டதான வரங்களை உடையவர்களாய் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். You know when God gives you gifts, He also gives you the responsibility for you to use this gift to bless the body of Christ. கிறிஸ்துவின் சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி வரங்களை கொடுக்கும்போது அந்த வரங்களோடு கூட சேர்த்து தேவன் உங்களுக்கான கடமையும் பொறுப்பையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். So gifts are something that given to us by God. ஆகவே இந்த வரங்கள் என்பது தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாய் காணப்பட்டாலும், but with responsibility attached with. அதோடு கூட தேவன் பொறுப்பையும் இணைத்து நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். If you use this gift to bless others, the Lord is happy with you. He say He's so glad with you. ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வரங்களை நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி உபயோகப்படுத்துவீர்களானால் தேவன் அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். But however, if you have gifts, but you have anointing, there will be different story.
உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்துவிட்டால், அது ஒரு வித்தியாசமான காரியமாய் தான் காணப்படும். Anointing, however, is a reward that requires effort and dedication. இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது, அது அந்த அதற்கான வெகுமதிகளும், நாம் அதற்கான எடுக்கிறதான முயற்சிகளும் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Meanings that you need to work hard, you really need to pray, you really need to dedicate yourself, then you will receive that anointing. அப்படியென்றால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து கடின பிரயாசப்பட்டு, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிலே செயல்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். You know, in my age of 22 year 20 I mean when my age is 22 years old, நான் சுமார் ஒரு 22 வயதா இருக்கும்போது, when I about to give up everything to go for full time ministry, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் முழு நேர ஊழியத்துக்காய் செல்ல வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிற அந்த வேளையிலே, for some reason I end up in Indonesia for 1 month mission work. ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்தோனேஷியா தேசத்திலே 1 மாத காலம் அங்கு மிஷனரி ஊழியம் செய்வதற்காக நான் அங்க கடந்து போக வேண்டியதா இருந்தது. I met a Indonesian full-time worker. His name is called Henry. ஹென்றி என்று சொல்லப்படுகிறதான இந்தோனேசியா தேசத்திலே முழுநேர பணியாளராய் ஊழியம் செய்கிறதான அந்த நபரை என்னால சந்திக்க வேண்டியதா இருந்தது அங்கு. And he's very gifted in music. So in the afternoon time, he usually just practice his piano. அந்த ஹென்றி என்கிற நபர் இசையிலே மிகவும் தேர்ந்தவராய், அந்த வரத்தை பெற்றவராய் காணப்பட்டபடினாலே, அந்த மத்தியான வேளையிலே அந்த இசை கருவிகளை பயிற்சி செய்வதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். He is not taught by anyone. Can you imagine? Piano is not taught by anyone. By hard work, trying, playing, and he's become so anointed when it comes to piano. பாருங்க, அந்த ஹென்றி என்பவருக்கு யாருமே இந்த பியானோ வாசிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய கடின முயற்சினாலே, தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவராய் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டு, அந்த பியானோ இசைக்கருவியை அவர் தன்னாகவே வாசிக்க ஆரம்பித்தார். So while 1 month later, I'm going back to Malaysia, and I'm going to go into full-time ministry, and both my pocket are empty. I have no money now. பாருங்க, அந்த 1 மாசம் இந்தோனேஷியாவிலிருந்து நான் மலேசியா தேசத்துக்கு முழு நேர ஊழியனாய் கடந்து போகிறேன். இப்போது என்னுடைய 2 பாக்கெட்லும் ஒரு ஒரு பணமும் இல்லை. அது முழுவதுமாக வெறுமையா இருந்தது. Do you know that then I always stand behind this brother Henry and say, God, give me his anointing where he can learn piano on his own. ஆகவே எப்போதுமே நான் அவருக்கு பின்புறமா இருந்து அவரோடு கூட ஊழியம் செய்தபடியினால் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். ஆண்டவரே, இவர் மேல இருந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். அப்படிப்பட்டதான அந்த பியானோ இசைக்கருவி வாசிக்கத்தக்கதான அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று நான் தேவனாண்டிலே கேட்டேன். You see, day by day, when they practice, I stand behind and pray. When he practice, I stand behind and pray. ஒவ்வொரு நாளும் அவர் இப்படியாக அந்த பியானோவில பயிற்சி செய்யும்போது அவருக்கு பின்பாக நின்று கொண்டு இப்படியாக ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும். தொடர்ந்து நான் அவருக்கு பின்பாக நின்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And when I come back to Malaysia, without a teacher, suddenly I start able to recognize and start to play piano. பாருங்க, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. நான் மலேசியா தேசத்திற்கு வந்த பிறகு நானும் அந்த பியானோவை இப்படியாக நானாகவே நான் வாசிக்க ஆரம்பித்தேன். And to prove that I really believe that God has given me this anointing, I go and owe money. I borrow money to buy a keyboard for my own. பாருங்க, இது எதை நிரூபிக்கிறது என்றால், தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் மூலமாக இப்படியாக நான் கற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் எனக்கு உறுதி செய்தார். இப்படியாக நான் பணத்தை மற்றவர்களிடத்தில் வாங்கி ஒரு கீபோர்டை நான் அப்போது வாங்கி பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். I put in effort, I try, I play, I ask a little bit from some people, but I just soaking in the worship while I'm praying, while I'm playing this piano. பாருங்க, நான் கடின முயற்சி செய்தேன். என்னால் இயன்ற முயற்சி செய்து கடின உழைப்போடு மற்றவர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி இப்படியாக அந்த கீபோர்டை வாங்கி வாசிக்க ஆரம்பிக்கும்போது அங்கு கர்த்தருடைய வல்லமை அபிஷேகத்தின் மூலமாக நிரப்பப்பட்டு அந்த ஆராதனை வேளையிலே தேவன் ஆசீர்வாதமாய் கடந்து வந்தார். And God's anointing come on me, and now I can play piano. ஆகவே தேவனுடைய அபிஷேகம் என்மேல் வந்தது நிமித்தமாக இப்போது என்னால அந்த பியானோவை என்னால வாசிக்க முடியும். And anointing manifests God's power and God's presence.
ஆகவே இந்த அபிஷேகம் என்பது கர்த்தருடைய வல்லமையும், தேவனுடைய பிரசன்னத்தையும் நம்ம மேல அது வெளிப்படுத்துகிறதா காணப்படுகிறது. Do you know that? Do you know that when anointing is there, God's presence is there as well. எங்க தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதோ, அங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது. Amen. So there are three things I already explained: grace, gifts, and anointing. 3 காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கமாக சொன்னேன். முதலாவது கிருபை, 2வது வரம், 3வது அபிஷேகம். But now we want to ask, we want to go to the theme of this message, the loss of anointing. ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பை குறித்து இன்னும் ஆழமாய் பார்க்க போகிறோம். அந்த அபிஷேகத்தின் இழப்பின் காரியங்களை பார்க்க போகிறோம். In comparison with grace and gifts, anointing is the easiest one for us to lose. பாருங்க, கிருபை வரங்களோடு கூட இந்த அபிஷேகத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த 2 காரியத்தை காட்டிலும் அபிஷேகத்தை நாம் இழந்து போவது மிக எளிமையான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. You might fall, stumble, but God's grace help you to stand up once again. நீங்கள் த இடறி விழலாம், விழுந்து போகலாம். ஆனாலும் தேவனுடைய கிருபை உங்களை எழுப்பி நிற்க வைக்கிறதாய் காணப்படுகிறது. And another thing is like, for example, like gifts, spiritual gifts. அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய வரங்களின் காரியங்கள். The gifts is not disappeared when you are not using. Sometimes the gifts is always there. பாருங்க, நீங்க இந்த வரங்களை உபயோகப்படுத்தாவிட்டால் அது அப்படியே காணாமற் போய்விடுதல். அது அப்படியே இருக்கும். அது கிரீச்சிக்கிறதாய் காணப்படுகிறது. I see people who backslided from God, but even in the world, their gifting are manifesting. பாருங்க, அநேகரை நான் பார்த்து இருக்கிறேன். அவர்கள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்திருப்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனால கொடுக்கப்பட்டதான அந்த வரங்கள் கிரீச்சிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Do you know? Anointing is different. Anointing, when the moment you lost the anointing, everyone knows. ஆனால் அபிஷேகம் என்பது வித்தியாசமானது. நீங்கள் அபிஷேகத்தை இழந்து போகும்போது, அது மற்றவர்களால எளிதாய் உங்களிடத்தில் இந்த அபிஷேகம் இழந்து போய்விட்டது என்பதை கண்டுகொள்ள முடியும். I heard, I forgot who is the name of that grandmaster of piano called, I think it's Mozart. அந்த மொசார்ட் என்ற நபர் என்று நினைக்கிறேன். அந்த பியானோ வாசிப்பதில் மிகவும் வல்லுனராய் காணப்பட்ட நபர் அவர். He said, if one day I don't practice my piano, I will know I miss one day practice. அவர் இப்படியாக சொல்லார், ஒரு நாள் நான் அந்த பியானோ வாசிப்பதில் அந்த பயிற்சி நான் செய்யாமல் விட்டால் எனக்கு தெரியும், ஒரு நாள் நான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று என்னாலே நான் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். If I'm not practice my piano for 1 week, my wife will know. ஒரு வாரம் நான் அந்த பியானோவை நான் பயிற்சி செய்யாவிட்டால் என்னுடைய மனைவி தெரிந்து கொள்வார்கள், நான் பியானோவிலே நான் பயிற்சி செய்யவில்லை என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். If I don't practice my piano for 2 weeks, the whole world will know. ஆனால் 2 வாரங்களாக நான் இந்த பியானோவை பயிற்சி செய்யாமல் போய் வாசிக்கும்போது ஜனங்கள் எளிதாய் கண்டுபிடித்துக் கொள்வார்கள், நான் இதை பயிற்சி செய்யவில்லை என்பதாக. When you don't pray one day, நீங்கள் ஒரு நாள் ஜெபிக்காவிட்டால் you will know, but your wife don't know you didn't pray. ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நாள் ஜெபிக்கவில்லை என்று. ஆனால் உங்களுடைய மனைவிக்கு அது தெரியாமல் இருக்கலாம். If you don't pray 1 week, not only you know, your wife will know something wrong with you, but the world doesn't know. ஆனால் ஒரு வாரம் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்து விட்டால் உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய மனைவிக்கும் தெரியும். ஆனால் உலகத்திற்கு தெரியாது நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ள முடியாது. If 2 weeks you didn't pray, not only you know, your wife know, the whole world will know. ஆனால் நீங்க 2 வாரம் ஜெபிப்பதே விட்டுவிட்டீர்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரிய வந்துவிடும், உங்கள் மனைவிக்கும் தெரிய வந்துவிடும், உலகம் முழுவதுமாக ஜனங்களுக்கும் அது தெரிய வந்துவிடும். That is how easy for a person to lose their anointing or their cutting edge. ஆகவேதான் இந்த அபிஷேகத்தை இழந்து போகும்போது அதை மற்றவர்களால கண்டறியக்கூடும். அந்த அபிஷேகம் குறைபட்டு போது அதை எளிதிலே மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். Go back to the same story. Martha was distracted. அந்த மறுபடியும் அதே சம்பவத்துக்கு வேதத்திலே கடந்து போகும். இந்த மார்த்தாள் என்ன செய்தாள் என்றால், மார்த்தாள் திசை திருப்பப்பட்டதை அங்க நான் பார்க்கிறோம். At the very moment Jesus visited them,
I would say, she failed to sit in front of Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்களை சந்தித்த அந்த சமய பொழுதிலிருந்து மார்த்தாள் அங்க தேவனுடைய பாதப்படியிலே அங்கு உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Sometimes when the visitation, God's Spirit visiting your church, தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய சபையை அந்த சந்திக்கிறதான அந்த விசேஷமான வேளையிலே I say, please drop other things. Come before God. We don't want to fail to connect with the source of anointing. ஆகவே மற்ற காரியங்களை நீங்கள் அப்படியே அங்கே அப்புறப்படுத்திவிட்டு தேவனோடு கூட அந்த இணைப்பில வந்து சேர்ந்து விடுங்கள். ஏனென்றால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. The issue is always lies in our priority. அங்க காரியம் என்னவென்றால், எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதே அங்கு முக்கியமான விஷயமாய் காணப்படுகிறது. You know, when you're facing trouble in your church, fasting, praying, seek the Lord. உங்களுடைய சபையில ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திக்கும்போது, நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். தொடர்ந்து இப்படியாக உபவாசம், ஜெபம் என்று செய்து கொண்டிருக்கும்போது, when you need to minister to a big group of people, may come before God because you need anointing. You cannot be distracted by any program. பாருங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான அந்த பெரிய திருச்சபை அங்கத்தினருக்கு நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு அந்த அபிஷேகம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த ஊழியத்திலே உங்களுடைய காரியத்திலே நீங்கள் திசை திருப்பப்பட்டு போகாதபடி தேவன் மேலே நோக்கமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த அபிஷேகத்திலே. I'm not saying other logistic works, admin work is not important. Those are very important. பாருங்க, மற்ற விஷயங்கள்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. அதெல்லாம் நீங்க முக்கியத்துவம் இல்லாத, அதை விட்டுவிடுங்கள் என்று அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. Without Jesus' anointing, the anointing of the Holy Spirit on us, our works will not be effective. இயேசு கிறிஸ்துவானவர் மற்றும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்முடைய வேலையிலே, ஊழியத்திலே அது எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வராது. Second one, I would start with the story of the widow of the prophet students of Elisha. இரண்டாவதாக அந்த எலியாவினுடைய அந்த எலியா தீர்க்கதரிசியோடு கூட இருந்த அந்த மாணவனுடைய அந்த மனைவி, அதாவது அந்த விதவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். You see, in the story, Elisha told the widow, go and get all the vessel, put in the room, and start to pour the oil. அங்கு எலிசா சொல்கிறார், அந்த அறையிலே எல்லாவற்றையும் சேகரித்து அந்த பாத்திரங்களை வைத்து அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊற்று என்று சொல்கிறார். You see, and the oil stops in one point. பாருங்க, அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த காலகட்டம் வரும்போது அந்த எண்ணெய் அங்க நின்று விடுகிறதை நாம் பார்க்கிறோம். So let's us read this passage. 2 Kings verse 4 and chapter 4 verse 5 here says that, so she went from him and shut the door behind herself and her sons, and as she poured they brought the vessel to her. 2 ராஜாக்கள் 4:5 இப்படியாக வாசிக்கிறோம். அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். And when the vessels were full, she said to her son, bring me another vessel. And he said to her, there is no another. Then the oil stops flowing. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. In the anointing of Elisha, and commanded the widow and her 2 sons, bring all the container, because God is going to release that oil into their provision. அங்கு எலிசா எப்படியாக சொன்னார், நீங்கள் பாத்திரங்களை எல்லாம் சேகரித்து அங்கு வையுங்கள், தேவன் அதற்கான எண்ணெய் அங்கு தேவைகளை சந்திக்க போகிறார், அந்த அபிஷேகத்தின் வாயிலாக காரியங்கள் நடைபெற போகிறது என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார் தேவனுடைய தீர்க்கதரிசியானவர். But when there's no more vessel, there's no more vase, jug or whatever, so அங்கு எப்போது பாத்திரம் இல்லாமல் போய்விட்டது அந்த சமயத்திலே தானே என்ன நடந்தது என்றால்,
the miracles anointing stops. அந்த அற்புதமாய் வருகிறதான அந்த அபிஷேகம் அங்கு நின்று போய்விட்டது, அந்த எண்ணெயானது. And that speaks about three very elements of anointing. இந்த சம்பவத்தில நான் பார்க்கும்போது, இதில 3 முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அபிஷேகத்தின் காரியங்களை குறித்து நாம் இங்கு பார்க்கலாம். People who are prepared, they will receive the anointing. யாரெல்லாம் ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். People who come with expectations, they will receive anointing. 2வதாக யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வருகிறார்களோ, அவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். And people who comes with a great hunger and longing, they will receive anointing. 3வதாக யாரெல்லாம் மிகவும் ஆவிக்குரிய பசியோடு, எதிர்பார்ப்போடு, ஏக்கத்தோடு, ஆசையோடு வருகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். But our issue, our problem with pastors, because you see church ministry or church meeting is like a routine, week by week, week by week, the same thing. பாஸ்டர்களிடத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்மிடத்திலே நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், வார வாரம் தொடர்ந்து தன்னிச்சையாக அந்த சபை நடத்துகிற அதே காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கிறது. அதிலே நாம் பழப்பிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே, In these three elements, we have failed. We come with no preparation. We come without expectation, and we are not even longing for something. ஆகவே இப்படி தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிறபடினால, இந்த 3 காரியங்களை பாஸ்டர்களாகிய நாம் செய்ய தவறி விடுகிறோம். 1 எதிர்பார்ப்பில்லாமல் வருகிறோம். 2வதாக ஆயத்தம் இல்லாமல் வந்து விடுகிறோம். 3வதாக அந்த ஆவிக்குரிய பசி, தாகம், ஏக்கம், ஆசை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. We wish everything will be smooth. We wish people will be happy, but we never try to cultivate the spiritual hunger among the members. பாருங்க, எல்லாம் நன்றாக அமைதியாக போய்க் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் நன்றாக இருக்கிறார்கள். இப்படியே நடக்கட்டும் என்று அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் ஜனங்கள் மத்தியில அந்த ஆவிக்குரியதான அந்த பசியை நாம் உண்டாக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Your preaching must end with great hunger, great expectation, great preparations for the people. உங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி காணப்பட வேண்டுமானால், அந்த பிரசங்கத்தின் முடிவிலே ஜனங்கள், நான் ஆயத்தப்பட வேண்டும். நான் தேவனுக்காக எதிர்பார்ப்புள்ளவன் நான் மாற வேண்டும். நான் தேவன் மேலே அந்த ஆவிக்குரிய பசியை கொண்டவனாக காணப்பட வேண்டும் என்கிறதான எண்ணத்தை உங்களுடைய பிரசங்கத்தின் வாயிலாக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Your message not supposed to be informative only. Your message must be a stirring message. உங்களுடைய அந்த பிரசங்கமும் செய்தியானது ஏதோ ஒரு தகவலை பரிமாற்றிக் கொண்டது போல அப்படிப்பட்டதான தகவல் பரிமாற்றமாயிராமல், அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை தூண்டுகிறதாய் உங்களுடைய பிரசங்கங்கள் காணப்பட வேண்டும். You know, God really want to anoint us. ஏனென்றால் தேவன் நிச்சயமாகவே அவர் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். So when we come to this point, we have to ask ourselves, pastors, are we prepared to receive anointing? Then ask the question. If you say yes, how you prepare yourself? ஆகவே போதலாகிய நாம் இந்த காலகட்டத்தில் வரும்போது நம்மை நாமே பார்த்து கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேனா? அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆயத்தத்தை செய்திருக்கிறேனா? அந்த ஆயத்தம் என்றால் அது எப்படிப்பட்ட ஆயத்தமா அது இருக்கிறது? In my church, week after week, we pray, especially on Saturday morning, we pray that God will do new things, break the people's heart so that they can long for Jesus Christ. எங்களுடைய சபையில் இப்படியாக நாங்கள் தொடர்ந்து வார கணக்கில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சனிக்கிழமை கால வேளையில், ஆண்டவரே, வருகிற ஜனங்களை நீர் ஆண்டவரே தொடுவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, அவர்களுடைய காரியங்கள்லாம் விடுவிக்கப்படட்டும் என்ற அந்த அபிஷேகத்தின் தொடுதலுக்காக நாங்கள் இப்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். One of the things that really decide whether are we success or fail as a ministers is whether we bring people to Christ. பாருங்க, நாம் செய்கிற காரியத்திலே வெற்றியோ தோல்வியோ அது எதை பொறுத்ததாய் குறிக்கிறதா இருக்கிறது என்றால், கிறிஸ்துவண்டையிலே அவர்களை நாம் நடத்துவதின் அடிப்படையில தான் நாம் வெற்றி தோல்வி என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். Don't just bring people to church, bring people to Christ. வெறும் ஜனங்களை சபைக்கு அழைத்து கொண்டு வராதிருங்கள், ஜனங்களை கிறிஸ்துவண்டையிலே நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். The next one is rejected the word of the Lord.
இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்த ஒரு நபர். You see, this picture is showing that this Samuel is rebuking King Saul. இந்த இந்த படத்தை பார்க்கும்போது அதிலே சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் அங்கு சவுலை கடிந்து கொள்ளுகிறதை அங்கு பார்க்கிறதைப் போல இருக்கிறது. You see, the Saul has failed Samuel or failed God many times. சவுல் அநேக முறையிலே சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அதிலே அவர் தவறிவிட்டவராய் செய்யாமல் போய்விட்டவராய் காணப்படுகிறார். The very last time is when God want him to kill or eliminate the Amalek, but he failed. அமலேக்கியர்களை முற்றிலுமாக நீ தீர அழித்து போட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கடந்து வந்தபோது சவுல் அதை நிறைவேற்றக்கூடாமல் போய் அதிலே தோல்வி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். Instead of destroy everything, but he kept all the good stuff. அந்த அமலேக்கியர் மேல அவர் போய் யுத்தம் செய்யும்போது எல்லாவற்றையும் தீர அழித்து போடாமல் ஒரு சில நல்ல பங்கை அவர் எடுத்து வைத்துக் கொண்டதை அங்கு நாம் பார்க்கிறோம். And of course, these famous scriptures that Samuel confronted Saul. இங்கு இது பிரசித்தி பெற்றதான இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததா இருக்கிறது. அங்கு சாமுவேல் இப்படியாக சவுலை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And Samuel say, has the Lord as great delight in burnt offering and sacrifices as in obeying the voice of the Lord. Behold, to obey is better than sacrifice, to listen is better than the fat of ram. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். You see, God really longing for his servant to obey him. தேவன் எப்போதுமே தம்முடைய தாசர்கள் ஊழியர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே அவர் எதிர்பார்த்து கொண்டு அப்படிப்பட்டதான் ஆசை உடையவராக இருக்கிறார். But the issue is always we try to improvise God's instruction. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தேவன் செய்கிற எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நாம் அநேக நேரத்திலே செய்யாமல் தவறி போய் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Okay, verse 23 says that for rebellions is as the sin of divinations, and presumptuous as the iniquities and idolatry. 23வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. And the Bible continues to say, because you have rejected the word of the Lord, he has also rejected you from being king. இங்கு வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். And you will see this picture that if you reject God, the anointing will move away from you. நீங்கள் தேவனை புறக்கணித்து விட்டால் அங்கு தேவனுடைய அபிஷேகம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். You see, the picture shows three things about King Saul. இங்கு சவுலை குறித்ததான அந்த வரைபடத்தில் பார்த்தது போல அது மூன்று காரியத்தை அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. First thing, he acting on his own. முதலாவது தன்னுடைய சொந்த இச்சையில தன்னுடைய சுயத்தில் அவர் அங்கு செயல்பட்டதை பார்க்கிறோம். You see, this is something so important that sometimes we hear what God say, but we interpret the things our own way. அநேக நேரத்தில் இப்படியா கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்முடைய சொந்தத்திலே சுயத்திலே நாம் அதை அர்த்தப்படுத்திக் கொள்ளி நம்முடைய சொந்தத்தில் அதை வியாக்கியானம் செய்து கொள்கிறோம். The Holy Spirit shows me in end of year 2022, and he says that nowadays people they hear God say it once, but they never follow up or never make clear what God is saying to them. 2022 வருஷத்திலே அந்த கடைசி பகுதியில் ஆண்டவர் இப்படியாக என்னோடு கூட பேசினார். அது என்னவென்றால், ஜனங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் ஒருமுறை, ஆனால் நான் என்ன பேசினேன் என்பதை அவர்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை அவர்களால் செய்து முடிக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் என்று தேவன் என்னோடு இடைப்பட்டார். They didn't go into details. They just self-interpret how things supposed to be.
அவர்கள் நான் கொடுத்த அந்த வார்த்தையை அதிகமா அதை குறித்து அறிந்து கொள்ள விரும்புவதில்லை. தங்களுடைய சுயத்திலே சொந்தமாய் அர்த்தப்படுத்திக் கொண்டு, சொந்தத்திலே தன்னுடைய சுயத்திலே என்னுடைய வார்த்தையை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களா இருக்கிறார்கள். Second thing, we see that King Saul making all the excuses. 2வது காரியம் இங்கு நாம் பார்க்கிறோம். சவுலு அந்த ராஜாவாகிய சவுலானவர் சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். And he say, yeah, I heard. But the people, okay, he used people as excuses that not obeying God. பாருங்க, தன்னுடைய சாக்கு போக்குக்கு ஜனங்களை அங்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, ஆமா, கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை கேட்டேன். ஆனாலும் ஜனங்கள் நிமித்தமாக என்று சொல்லி ஜனங்கள் பேரில அங்கு சாக்கு போக்கு சொல்லுகிறதை அங்கு நாம் பார்க்கிறோம். Pastors, you are not men pleaser. You are not pleasing men all the time. போதகர்களே, நீங்கள் எப்போதும் மனிதர்களை பிரியப்படுத்த கூடியவர்களாய் இருக்கக்கூடாது. The moment is very dangerous, let me tell you. The moment if you let God feel that people are more important than him, you're in big trouble. எப்பொழுது தேவன் நீங்கள் அதிகமாய் ஜனங்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உணரும்போது அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாறிவிடும். Never let God feel that people are more important than God. ஜன தேவனை காட்டிலும் ஜனங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார்கள் என்பதாக தேவன் உங்களை பார்க்கும்போது அப்படியாக தேவன் உங்களை புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். We'll look at the end story of King Saul in 1 Samuel chapter 16 verse 14 says that now the spirit of the Lord departed from Saul and the evil spirit from the Lord tormented him. இங்கு சவுலுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. I really want to say that if you are anointed person, please be careful. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தால் மிகவும் 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 நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். If you're once a temple of the the temple of the Holy Spirit was so anointed in you, if you walk away from God, the evil spirit will put you as a first priority to torment you and to fill you and to influence you. தேவனுடைய ஆலயமாக உங்களுடைய சரீரத்தில் இருந்த அந்த அபிஷேகமானது உங்களை விட்டு கடந்து போகும்போது முதல் காரியம் உங்களை பாதிப்பது அந்த பொல்லாத ஆவினாலே நீங்கள் பாதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Okay, then the next one I want to talk about is selling oneself due to greed. அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால் இந்த பேராசை காரணமாக தன்னைத்தானே விற்று போட்ட ஒரு நபரை குறித்து நாம் அங்கு பார்க்க போகிறோம். It is a story, sorry, a little bit similar with Judas the Iscariot. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிடப்பட்ட அதே சம்பவத்தை போல இது ஒப்பனையாக காணப்படுகிற ஒரு சம்பவமாக சொல்லப்படுகிறது. And I want to bring up this story. He's a Gehazi, the servant of Elisha. அந்த எலிசாவினுடைய அந்த ஊழியனாக இந்த கியாசை குறித்து தான் நாம் அங்க பார்க்கிறோம். You see, when Naaman want to give gifts to Elisha refused to take any. எலிசாவுக்கு அந்த நாகமான் அந்த வெகுமதிகளை கொடுக்கும்போது அந்த வெகுமதிகளை எலிசா தீர்க்கதரிசியானவர் அங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. But Gehazi, he doesn't think that way. He say, I will surely go and get that rewards. If my master don't want, I want. ஆனால் கேயாசி அப்படி நினைக்கவில்லை. என்னுடைய எஜமானன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நான் போய் எப்படியாவது அந்த வெகுமதிகளை நான் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்படியாக கேயாசி அங்கு யோசித்ததை பார்க்கிறோம். So let us read this passage, 2 King chapter 5 verse 24. வேத வசனத்தில் இங்கு வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5:24 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. It says that when he came to the hill, he took them from their hands and put them in the house, and he sent the men away, and they departed. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டில் வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள்.
And he went in and stood before his master, and Elisha said to him, Where have you been, Gehazi? And he said, Your servant went nowhere. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனைக் கேட்டதற்கு, அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். But Elisha said to him, Did not my heart, another version says, Did not my spirit go when the man turned from his chariots to meet you? And was it a time to accept money and garments, olive orchards and vineyard sheep and oxen, male servant and female servants? அப்போது அவன் இவனைப் பார்த்து, அதாவது எலிசா தன்னுடைய ஊழியனாகிய அங்கே கேயாசியை பார்த்து சொல்லுகிறார், அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிறபோது, என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா என்று இந்த மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கும்போது, என்னுடைய ஆவி உன்னுடனே கூட செல்லவில்லையா என்று சொல்லப்படுகிறது. பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும், ஒலிவத் தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரர்களையும் வாங்குகிறதற்கு இது காலமா? Amen. Then verse 23 at 27, last one. Therefore a leprosy of Naaman shall cling to you and to your descendants forever. So he went out from his presence a leper like snow. 27வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி ஆகிய அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். When you start to have greed, you touch the thing not supposed to be touched, you going to take over the role of another person who have been cursed. பேராசை நிமித்தமாக எந்த காரியத்தை நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் தொடும்போது அந்த நபருக்கான அந்த விதமான அவன் மேல் இருந்த காரியம் உங்களை பற்றி கொள்ளதாய் காணப்படும். Gehazi is supposed to be the next person after Elisha. Can you imagine that? பாருங்க, யோசித்து பார்க்கும்போது எலிசாவுக்கு பிறகு கேயாசி தான் அப்படிப்பட்ட அந்த தீர்க்கதரிசியாக காணப்பட்டிருக்க வேண்டும். He is a faithful servant to Elisha. அவர் எலிசாவுக்கு மிக உண்மையில் ஒரு ஊழியனாய் காணப்பட்டார். But maybe he has something, some intentions more than just to be a prophet. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டிய அவர் அதை காட்டிலும் மேலானவராய் இருக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு காரியத்தின் மேலே கவனம் செலுத்தினபடினாலே இப்படி ஆயிற்று. And I pray that we don't shortchange ourselves. ஆகவே நாம் நம்முடைய காரியங்களிலே எண்ணங்களிலே நாம் மாறுபட்டவர்களாய் காணப்படக்கூடாது. Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, let us value your anointing more than anything else. ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் வெளியேற பெற்றதாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். We long to see your presence. We long to see, Lord, your power manifest in our ministry. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய ஊழியத்திலே கிரியை செய்வதை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to set the right priority in our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எதற்காக நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வாழ வேண்டும் என்பதை செய்யத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். That Lord, your anointing, Lord, we will put you first in our priority. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமைக்கான காரியங்களிலே உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் முதன்மையாக வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். Not distracted by anything in the world. இந்த உலகத்தின் காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் திசை திருப்பப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். Oh Lord, help us to obey your word. ஓ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். Oh Lord, help us to be prepared. Help us to have spiritual hunger. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய பசியை கொடுப்பீராக. ஒரு எதிர்பார்ப்பை எங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. And we pray all these things in the name of Jesus. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen.